ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நற்பவி கிச்சன். இன்றைக்கி வெங்காய பகோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 5 பல்லாரி வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி எடுத்துங்க. அதோட ஒரு பச்சை மிளகா அதையும் நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், சோம்புத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிங்க. இதை நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. அதுக்கப்புறமா 1 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் அரிசி மாவு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி இப்போ நீங்கள் சேர்க்கக்கூடாது. இப்போயே சேர்த்து வச்சிட்டிங்கன்னா பஜ்ஜி மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து அதுக்கப்புறமா நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக போட்டுடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பகோடா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.